வணக்கம் மேசராசி நேயர்களே. ஜூன் மாதம் பிறந்தவுடனேயே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தன் முழு பலத்துடன் சிம்மாசனத்தில் அமர்கிறார். இது எப்படி தெரியுமா? ஒரு அடர்ந்த காட்டுக்குள் பல வருடம் பதுங்கி கிடந்த வேட்டை சிங்கம் பசியோடு வெளியே வந்து ஒரே ஒரு கர்ஜனை செய்தால் அந்த காடே எப்படி அதிருமோ அப்படி உங்கள் வாழ்க்கை அதிரப் போகிறது. இவன் அவ்வளவுதான், முடிந்து விட்டான் என்று ஊர் உலகம் உங்களை பார்த்து பேசியிருக்கும். ஆனால் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சிற்பி ஒரு பாறையை 1000 முறை அடித்தான், உடையவில்லை. ஆனால் 1001வது அடியில் அந்த பாறை உடைந்து அழகான சிலையாக மாறியது. அதேபோல் ஜூன் மாதத்தின் முதல் வாரமே உங்கள் வாழ்வில் அந்த 1001வது அடியாக மாறப்போகிறது. நீங்கள் இத்தனை காலம் பட்ட அவமானங்கள், சிந்திய கண்ணீர் அனைத்தும் இந்த ஒரு மாதத்தில் துடைக்கப்படும். நீங்க சொன்னது அப்படியே நடக்குது, என் லைஃப் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்க கமெண்ட் போடுறது என் கண்ணுக்கு இப்போவே தெரியுது. பொருளாதார ரீதியாக இந்த மாதம் நீங்கள் ஒரு மகாராஜாவாக மாறப்போகிறீர்கள். 2ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்களின் மாற்றத்தால் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் கொட்டும். ஒரு காலத்தில் ஒரு ஏழை விவசாயி தன் நிலத்தில் தண்ணீர் வராமல் தவித்தான். ஊரே அவனை ஏளனம் செய்தது. ஆனால் அவன் நம்பிக்கையோடு ஆழமாக தோண்டினான். ஒரு கட்டத்தில் தண்ணீர் அல்ல, தங்க புதையலே கிடைத்தது. உங்கள் உழைப்பு அந்த விவசாயியின் உழைப்பை போன்றது. ஜூன் மாதம் உங்களுக்கு அந்த புதையலை தேடித்தரும். பழைய கடன்கள் தானாகவே வசூலாகும். அடகு வைத்த பொருட்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் காசுக்காக அடுத்தவன் முன்னாடி கையேந்தி நின்ற நிலை மாறி இப்போ 4 பேருக்கு காசு கொடுக்கிற நிலைமைக்கு உயருவீங்க. இது வெறும் பேச்சு இல்ல, உங்க கிரக அமைப்பு அப்படி இருக்கு. உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க, உங்க முன்னேற்றத்தை தடுத்தவங்க எல்லாருக்கும் இந்த ஜூன் மாசம் ஒரு பெரிய சவுக்கடி கொடுக்க போகுது. ஒரு யானை நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து நாய்கள் குறைக்கும். ஆனா அந்த யானை எதற்கும் பயப்படாமல் தன் பாதையில் கம்பீரமாக நடக்கும். அதுதான் நீங்க. உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள், உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் அனைவரும் இந்த மாதம் உங்கள் காலடியில் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் முடிந்து எப்படி விஸ்வரூபம் எடுத்தார்களோ அப்படி உங்கள் வனவாசம் இந்த மாதத்தோடு முடிகிறது. சதிகாரர்கள் சதித்திட்டம் தீட்டுவார்கள். ஆனால் அவை அனைத்தும் உங்கள் காலடியில் தூசியாக போகும். தைரியமா இருங்க. உங்க கூடவே செவ்வாய் பகவான் பலமாயிருக்கார். குடும்பத்தில் இதுவரை இருந்த சண்டைகள், மனஸ்தாபங்கள் அனைத்தும் பனி போல உருகப் போகும் மாதம் இது. ஒரு உடைந்த கண்ணாடி பிம்பத்தை ஒட்ட வைப்பது கடினம் என்பார்கள். ஆனால் அன்பெனும் மாமருந்து இருந்தால் எதுவுமே சாத்தியம். உங்கள் வாழ்க்கை துணையோடு இருந்த ஈகோ பிரச்சனைகள் மறைந்து மீண்டும் காதலும் பாசமும் துளிர்விடும். ஒரு தந்தை தன் மகனிடம் ஒரு குச்சியை உடைக்கச் சொன்னார். மகன் எளிதாக உடைத்தான். ஆனால் ஒரு கட்டு குச்சிகளை கொடுத்தபோது அவனால் உடைக்க முடியவில்லை. அதுபோல உங்கள் குடும்பம் ஜூன் மாதம் ஒரு கட்டு குச்சிகளைப் போல ஒற்றுமையாக மாறும். அந்த ஒற்றுமைதான் உங்களுக்கு பலம். சுப காரியங்களுக்கான அழைப்புகள் வரும். வீட்டில் மங்கள சத்தம் கேட்கும். வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறப்போகிறீர்கள். இதுவரை உங்கள் திறமையை அங்கீகரிக்காத மேலதிகாரிகள் இந்த மாதம் உங்கள் கால் தேடி வந்து பொறுப்புகளை கொடுப்பார்கள். ஒரு இரும்பு எப்படி நெருப்பில் வெந்து அடி வாங்கினால் ஒரு கூர்மையான வாளாக மாறுமோ அப்படி நீங்கள் சந்தித்த அத்தனை கஷ்டங்களும் உங்களை ஒரு சிறந்த தலைவனாக மாற்றிவிட்டது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் குவியும். போட்டியாளர்கள் ஓடி ஒளிவார்கள். தொழில்ல பெரிய நஷ்டம், இனிமே மீள முடியுமான்னு நினைச்சவங்களுக்கு
இது ஒரு மாபெரும் திருப்பம். ஒரு புதிய சாம்ராஜ்யத்தையே நீங்க உருவாக்க போறீங்க. வெற்றி உங்க பக்கம்தான். மேசராசி நண்பர்களே, ஜூன் மாதத்தின் 2ஆம் வாரத்தில் நீங்கள் இழந்த கௌரவம், இழந்த செல்வாக்கு எல்லாம் தேடி வரும். கைவிட்டு போயிடுச்சுன்னு நீங்க நினைச்ச ஒரு விஷயம் உங்க கைக்கு வந்து சேரும். ஒரு ராஜா தன் ராஜ்யத்தை போரில் இழந்துட்டு காட்டுல தலைமறைவா இருந்தார். அங்க ஒரு சிலந்தி தன் வலையை பின்னும்போது 9 முறை கீழே விழுந்தும் 10வது முறை விடாமுயற்சியால் வலையை பின்னி முடிச்சதை பார்த்தார். அதிலிருந்து பாடம் கத்துக்கிட்ட அந்த ராஜா திரும்ப படையெடுத்து தன் கோட்டையை கைப்பற்றினார். அதே மாதிரி தான் நீங்க. இதுவரைக்கும் நீங்க தோல்வி அடைஞ்ச அதே இடத்துல இப்போ வெற்றி கொடியை நாட்டுவீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் இழந்த பதவி பொருள் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சுன்னு நீங்க சிலிர்த்து போய் கமெண்ட் பண்ணுவீங்க. உங்க ரத்தத்தின் ரத்தமான பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை சேரப்போகுது. குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்குற தம்பதிகளுக்கு இந்த ஜூன் மாசம் ஒரு நல்ல செய்தியை தேடித்தரும். ஒரு மரத்தோட பெருமை அதோட கனிகளால தான் தெரியும். ஒரு மரம் பல வருஷம் காய்க்காம இருந்துட்டு ஒரு நாள் திடீர்னு பூத்து குலுங்குனா எப்படி இருக்குமோ அப்படி உங்க பிள்ளைகளோட திறமை இந்த உலகத்துக்கே தெரிய போகுது. அவங்க படிப்புலையோ இல்ல வேலையிலையோ ஒரு பெரிய மைல்கல்லை எட்டுவாங்க. நீங்க இத்தனை நாள் அவங்களுக்காக பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். என்னோட பிள்ளை இன்னைக்கு என்னை விட பெரிய ஆளா வளர்ந்து நிற்கிறான்னு நீங்க பெருமையா சொல்லுவீங்க. வெளிநாடு போகணும், கடல் தாண்டி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற மேசராசிக்காரங்களுக்கு ஜூன் மாசம் விசா பிரச்சனைகள் தீரும். ஒரு பறவை தன் கூட்டை விட்டு வெளியே வந்து வானத்துல சுதந்திரமா பறந்தாதான் அதுக்கு உலகம் புரியும். அதே போல நீங்க உங்க சொந்த ஊரை விட்டு பொழப்புக்காகவோ இல்ல தொழிலுக்காகவோ வெளியூர் அல்லது வெளிநாடு போக போறீங்க. அந்த பயணம் உங்க தலைவிதியையே மாத்த போகுது. தடைபட்டு நின்ன பாஸ்போர்ட் வேலைகள் எல்லாம் சட்டென முடியும். நீங்க சொன்ன நேரத்துல எனக்கு விசா கிடைச்சிருச்சு, நான் கிளம்புறேன்னு நீங்க கமெண்ட் போடுறது உறுதி. உங்க வசதி வாய்ப்புகள் பெருக போற நேரம் இது. ஒரு ஓட்டை வீட்டுல தங்கியிருந்த ஒருத்தன் தன் உழைப்பால ஒரு பெரிய மாளிகையை கட்டி அந்த பழைய வீட்டை திரும்பி பார்த்த கதையா உங்க வாழ்க்கை மாறப்போகுது. புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாசம் நல்ல வாகனத்தை வாங்குவீங்க. நிலம் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமா முடியும். குரு பகவானோட பார்வை உங்க ராசியை நினைக்கிறதுனால நீங்க ஒரு லக்ஸரி வாழ்க்கையை நோக்கி அடி எடுத்து வைக்கிறீங்க. உங்க வீட்டு வாசல்ல நிக்கிற அந்த புது வண்டி உங்க எதிரிகளோட கண்ணை உறுத்தும். உங்க மனசுல ஒரு இனம் புரியாத தைரியம் பிறக்கும். இதுவரைக்கும் நோயுற்று இருந்தவங்க மருந்தே இல்லாம உங்க மனபலத்தால குணமடைவீங்க. ஒரு பேட்டரி தீர்ந்து போன டார்ச் லைட்டுக்கு புது பேட்டரி போட்டா எப்படி பிரகாசமா எரியுமோ அப்படி செவ்வாய் பகவான் உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜியை பாய்ச்சுவார். காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு. ஒரு மலை மேல ஏறி நின்று உலகத்தை பார்க்குற அந்த பரவசத்தை இந்த ஜூன் மாசம் நீங்க அனுபவிப்பீங்க. உங்க உடம்பு இரும்பு மாதிரி உறுதியாகும். மேசராசி நண்பர்களே, ஜூன் மாதத்தின் 3வது வாரத்தில் உங்கள் தலைவிதி அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது. இதுவரைக்கும் விதி எனக்கு சாதகமா இல்லையே, நான் என்ன பாவம் செய்தேன் என்று நினைத்தவர்களுக்கு பிரபஞ்சம் ஒரு பெரிய பதிலை கொடுக்க போகிறது. ஒரு சிற்பி ஒரு பெரிய பாறையை செதுக்க நினைத்தார். ஆனால் அந்த பாறை மிகவும் கடினமாக இருந்தது. பல மாதங்கள் போராடியும் ஒரு சிறு கீறல் கூட விழவில்லை. ஊரே அவரை பார்த்து நீ நேரத்தை வீணடிக்கிறாய் என்று கேலி செய்தது. ஆனால் அந்த சிற்பி விடவில்லை.
ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் அவர் அடித்த அடியில் அந்த பாறை பிளந்து உள்ளே ஒரு அழகான தெய்வீக சிலை இருந்தது. அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அந்த பாறையை செதுக்கியது போலத்தான். இந்த ஜூன் மாதம் அந்த சிலை வெளிப்படும் நேரம். உங்கள் கஷ்டங்கள் முடிவுக்கு வந்து உங்கள் நிஜமான முகம் உலகுக்கு தெரிய போகிறது. விதியை மதியால் வெல்லலாம்னு நீங்க சொன்னது என் லைஃப்ல நிஜமாகிடுச்சின்னு நீங்க கமெண்ட் போடுவீங்க. பல வருஷமா கோர்ட் கேஸ் வக்கீல்னு அலைஞ்சு திரிஞ்ச மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாசம் ஒரு பெரிய நிம்மதியை தரும். உங்கள் கைவிட்டு போன சொத்தோ அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பங்கோ எந்த தடையும் இல்லாமல் வந்து சேரும். ஒரு பெரிய ஆலமரம் புயலில் விழுந்தாலும் அதன் விழுதுகள் மீண்டும் அந்த மரத்தை தாங்கி பிடிப்பது போல உங்கள் முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஒரு காலத்தில் ஒரு ஏழை விவசாயிக்கு தன் நிலத்தை பெரிய ஜமீன்தாரர் அபகரிக்க முயன்றபோது அந்த நிலத்தில் இருந்த ஒரு பழைய செப்பு பட்டயம் அவனை காப்பாற்றியது. அதுபோல ஒரு சின்ன ஆதாரம் அல்லது ஒரு மனிதரின் உதவி உங்கள் பக்கம் தீர்ப்பை கொண்டு வரும். நியாயம் உங்கள் பக்கம் இருக்கிறது. அதனால் வெற்றியும் உங்கள் பக்கம்தான். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரப்போகிறது. இதுவரைக்கும் உங்களை கண்டுகொள்ளாத பெரிய மனிதர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் உங்களை தேடி வருவார்கள். ஒரு சாதாரண கல்லை எடுத்து வைர வியாபாரி பட்டை தீட்டினால் அதற்கு எப்படி பல கோடி மதிப்பு வருமோ அப்படி ஒரு பெரிய மனிதரின் நட்பு உங்கள் மதிப்பை உயர்த்த போகிறது. ஒரு காட்டில் சின்ன முயல் ஒன்று சிங்கத்துடன் நட்பு கொண்டது. அதன் பின் எந்த விலங்கும் அந்த முயலை நெருங்க அஞ்சியது. அதே போலத்தான் உங்களுக்கு கிடைக்க போகும் புதிய தொடர்புகள் உங்கள் எதிரிகளை அஞ்சி நடுங்க வைக்கும். மேடை ஏறி பேசும் வாய்ப்போ அல்லது ஒரு சங்கத்தில் பெரிய பொறுப்போ உங்களை தேடி வரும். நானும் ஒரு விஐபி தான்னு நீங்க கெத்தா நடைபோடுவீங்க. காதல் விஷயத்தில் இதுவரை ஏமாற்றங்களையும் பிரிவுகளையும் சந்தித்த மேசராசி இளைஞர்களுக்கு ஜூன் மாதம் ஒரு வசந்த காலமாகும். மனதிற்கு பிடித்தவர் உங்களை தேடி வருவார் அல்லது உங்கள் காதலுக்கு வீட்டில் பச்சை கொடி காட்டுவார்கள். ராமாயணத்தில் ராமன் வில்லை ஒடித்து சீதையை மணந்தது போல நீங்கள் ஒரு பெரிய சவாலை தாண்டி உங்கள் காதலில் வெற்றி பெறுவீர்கள். ஒரு காலத்தில் ஒரு காதலன் தன் காதலிக்காக ஒரு மலையையே குடைந்து பாதையமைத்தான். அந்த தீவிரமான காதல் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த நேர்மைக்கு இந்த மாதம் பரிசு கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு தம்பதிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மீண்டும் ஒரு தேனிலவு காலம் தொடங்கும். லவ் இஸ் இன் தி ஏர்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளவு ஓட்டப்பந்தயத்திற்கு நடுவில் உங்கள் ஆத்மா ஒரு அமைதியை தேடும். இந்த ஜூன் மாதம் நீங்கள் ஒரு புனித பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளது. ஒரு கலங்கிய குட்டையில் கல் போட்டால் அலைகள் வரும். ஆனால் அது அமைதியானால்தான் அடியாழம் தெரியும். அதுபோல உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். ஒரு ஞானி தன் சீடனை ஒரு இருட்டு அறைக்குள் அழைத்து சென்று ஒரே ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்ற சொன்னார். அந்த ஒரு ஒளி அந்த அறையையே மாற்றியது. உங்கள் வாழ்வில் அந்த ஒளியாக ஒரு குருவோ அல்லது ஒரு ஆன்மீக அனுபவமோ கிடைக்கும். அதன் பிறகு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் தீர்க்கமாக இருக்கும். மன அழுத்தம் காணாமல் போய் ஒரு பேரானந்தம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். மேசராசி நண்பர்களே, ஜூன் மாதத்தின் 4வது வாரம் உங்களுக்கு அரசு ரீதியான விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறது. அரசாங்கத்திடம் இருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகைகளோ சலுகைகளோ அல்லது
உரிமங்களோ எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஒரு சாதாரண குடிமகன் தன் நிலத்திற்காக பல வருடங்களாக அதிகாரிகளின் வாசலில் காத்து கிடந்தான். எல்லாரும் அவனை விரட்டினார்கள். ஆனால் ஒரு நாள் அந்த நாட்டு ராஜாவே அவன் நேர்மையை பார்த்து அந்த நிலத்தை அவனுக்கே பட்டா போட்டு கொடுத்தார். அதே போலத்தான் இது நடக்கவே நடக்காது என்று நீங்கள் கைவிட்ட ஒரு அரசு காரியம் இந்த மாதம் ஒரு உயரதிகாரியின் உதவியால் சட்டென முடியும். அதிகார வர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு புதிய செல்வாக்கு உருவாகும். கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைச்சிருச்சு அல்லது ஆர்டர் காப்பி வந்துருச்சுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்ல போறீங்க. படிக்கும் மாணவர்களுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் ஒரு அறிவு புரட்சியை உண்டாக்கும். புதன் மற்றும் குருவின் சேர்க்கையால் உங்கள் மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்யும். ஒரு காலத்தில் ஒரு மாணவன் ஒரு பாடத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தான். அவனது ஆசிரியர் அவனிடம் ஒரு வில்லையும் அம்பையும் கொடுத்து, உன் இலக்கு அந்த பறவையின் கண் மட்டும்தான் என்று சொன்னார். அந்த மாணவன் அர்ஜுனனைப் போல ஒருமுகப்பட்டு தேறினான். அதே போல உங்கள் கவனச்சிதறல்கள் நீங்கி படிப்பில் ஒரு பெரிய மைல்கல்லை எட்டுவீர்கள். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இது பொற்காலம். உங்களோட ரேங்க் அல்லது ரிசல்ட்டை பார்த்து ஊரே வியந்து போகும். பணத்தை எப்படி பெருக்குவது என்று யோசித்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு வித்தையை சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் செய்யும் முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை தரும். ஒரு வியாபாரி ஒரு சின்ன விதையை நட்டு வைத்தார். ஊரே அதை ஏளனம் செய்தது. ஆனால் சில ஆண்டுகளில் அந்த விதை ஒரு மிகப்பெரிய சந்தன மரமாக வளர்ந்து அவருக்கு கோடிக்கணக்கான லாபத்தை தந்தது. அதே போல நீங்கள் இந்த ஜூன் மாதம் போட போகும் ஒரு சின்ன முதலீடு, அது தங்கமாகவோ நிலமாகவோ அல்லது ஷேர் மார்க்கெட்டாகவோ இருக்கலாம். அது உங்கள் எதிர்காலத்தையே மாற்றப் போகிறது. லாபம் உங்கள் வாசலில் வந்து நிற்கும். பணத்தை எங்க முதலீடு பண்ணலாம்னு யோசிச்சேன், இப்போ லாபத்துல மிதக்கிறேன்னு நீங்க பெருமையா சொல்லுவீங்க. உங்க கூடவே இருந்து குழி பறிப்பவர்கள் இந்த ஜூன் மாதம் அம்பலமாவார்கள். ஒரு சிங்கம் தன் குகைக்குள் ஒரு ஓநாயை நண்பனாக வைத்திருந்தது. அந்த ஓநாய் சிங்கத்திற்கு தெரியாமல் வேட்டையாடிய உணவை திருடி சாப்பிட்டது. ஒரு நாள் சிங்கம் விழிப்புடன் இருந்து அந்த ஓநாயின் திருட்டுத்தனத்தை கண்டுபிடித்து விரட்டி அடித்தது. அதே போலத்தான் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்த நண்பர்கள் யாரென்று உங்களுக்கு தெரிந்துவிடும். அவர்கள் முகத்திரை கிழியும் நேரம் இது. அவர்களை அடையாளம் கண்டு நீங்கள் விலகி நடப்பீர்கள். இது உங்கள் வெற்றி பாதையை இன்னும் சுலபமாக்கும். கடன் தொல்லை உங்களை அரிக்கிறதா? தூக்கமே இல்லைன்னு சொல்ற மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு பெரிய தீர்வை தரும். எதிர்பாராத ஒரு பணவரவு உங்கள் கடன்களை அடைக்க வழி செய்யும். ஒரு கடனாளி தன் கடனை அடைக்க முடியாமல் தற்கொலை வரை செஞ்சான். ஆனால் கடைசி நேரத்தில் அவனது முன்னோர்களின் புதையல் ஒன்று கிடைத்தது. அதுபோல உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அல்லது ஒரு பழைய பாக்கி தொகை இந்த மாதம் கைக்கு வரும். அதை கொண்டு நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். வட்டிக்கு மேல் வட்டி கட்டிய காலம் முடிந்து இனிமேல் நீங்க மற்றவர்களுக்கு வட்டிக்கு கொடுக்கும் அளவுக்கு உயருவீங்க. கடனில்லா வாழ்க்கை கடவுள் கொடுத்த வரம்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மேசராசி நண்பர்களே, ஜூன் மாதத்தின் 5வது பகுதியில் உங்கள் கடின உழைப்பிற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆனா யாருமே என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க வருத்தப்பட்ட காலம் முடிஞ்சு போச்சு. ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கும்போது ஒரு சின்ன தவறு கூட வரக்கூடாதுன்னு ராப்பகலா கண் விழிச்சு வேலை செஞ்சார். ஊரே தூங்கும்போது அவர் மட்டும் உழைச்சார். கடைசியில் அந்த சிலையை பார்த்த ராஜா
அவருக்கு தங்க காசுகளை அள்ளி வழங்கி தன்னோட அரசவை சிற்பியா ஆக்கினார். அதே போலத்தான் நீங்க ஆபீஸ்லயோ இல்ல உங்க தொழிலையோ போட்ட உழைப்பு இந்த ஜூன் மாசம் அதிகாரிகளோட கண்ணுல படப்போகுது. என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு இப்பதான் பலன் கிடைச்சிருக்குன்னு நீங்க பெருமையா கமெண்ட் போடுவீங்க. சினிமா, இசை, எழுத்து அல்லது சோசியல் மீடியா துறையில இருக்கிற மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாசம் பிரேக் த்ரூ கிடைக்க போற நேரம். ஒரு இருட்டு அறைக்குள்ள இருந்த வைரத்தை யாரோ ஒருத்தர் வெளிச்சம் போட்டு காட்டினா எப்படி ஜொலிக்குமோ அப்படி உங்க திறமை உலகுக்கு தெரிய போகுது. ஒரு காலத்தில் ஒரு பாட்டு பாடுறவர் தெரு தெருவா அலைஞ்சி பாடினார், யாருமே கேட்கல. ஆனால் ஒரு நாள் ஒரு பெரிய இசையமைப்பாளர் அவர் குரலை கேட்டு அவரை பெரிய ஸ்டார் ஆக்கினார். அதுபோல ஒரு பெரிய வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும். நீங்கள் போடுற வீடியோவோ இல்லை நீங்கள் எழுதுகிற ஒரு விஷயமோ வைரல் ஆகும். நானும் ஒரு செலிப்ரிட்டி ஆகிட்டேன்னு நீங்கள் கெத்தாக நடை போடுவீங்க. உங்கள் அப்பாவோட வழியில் இருந்த சொத்து பிரச்சனைகளோ இல்லை உறவு பிணக்குகளோ இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரும். உங்கள் அப்பா மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்க போகுது. ஒரு மகன் தன் தந்தை தனக்கு எதுவுமே சேர்த்து வைக்கலன்னு வருத்தப்பட்டான். ஆனால் அவர் இறந்த பிறகு அவர் விட்டுட்டு போன ஒரு பழைய கடிதத்தை படித்தப்போ தான் தெரிஞ்சது அவர் ஒரு பெரிய நிலத்தையே அவனுக்காக ரகசியமாக வாங்கி வச்சிருக்காருன்னு. அதே போலத்தான் உங்கள் முன்னோர்களோட புண்ணியம் இந்த ஜூன் மாதம் உங்களை காப்பாற்றும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கும். என்னோட குடும்பம் எனக்கு துணையாக நிற்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. புது வண்டி வாங்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை பழைய வண்டியை மாற்றிட்டு லேட்டஸ்ட் மாடல் வாங்கணுமா? இந்த ஜூன் மாதம் அதுக்கு மிகச்சரியான நேரம். ஒரு காலத்தில் ஒரு வழிப்போக்கன் கால் வலிக்க நடந்து போய்கிட்டு இருந்தான். அவனோட கஷ்டத்தை பார்த்த ஒரு பிரபு அவனுக்கு ஒரு குதிரையை தானமாக கொடுத்தார். அதுபோல உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயே ஒரு அருமையான வாகனம் உங்கள் கைக்கு வரும். அது 2 வீலராக இருக்கலாம், இல்லை காராக இருக்கலாம். அந்த வாகனம் உங்கள் அதிர்ஷ்ட வாகனமாக மாறும். நீங்கள் அந்த வண்டியில் ஏறி உட்காரும்போது வர்ற அந்த கெத்து தனி ரகம்தான். எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்டான்னு சொல்கிற அந்த தைரியம் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு பெரிய மலையை தகர்க்கணும்னு நினச்ச ஒரு மனுஷன் ஒரு உளியை வச்சே அதை செஞ்சு முடிச்சான். அந்த மன உறுதி தான் மேசராசியோட பலம். செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால மலை மாதிரி வர்ற பிரச்சனையை கூட மடுவா மாற்றுவீங்க. மற்றவங்க பயந்து ஒதுங்குற காரியத்தை நீங்கள் துணிஞ்சு செஞ்சு முடிப்பீங்க. என்னால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு நீங்கள் நிரூபிப்பீங்க. இந்த தன்னம்பிக்கை தான் உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்ற போகுது. மேசராசி நேயர்களே, ஜூன் மாதத்தின் 5வது வாரத்தின் தொடக்கத்தில் உங்களை ஏமாற்ற நினைத்தவர்களின் சதி அம்பலமாகும். ஒரு காலத்தில் ஒரு வியாபாரி தன் நம்பிக்கைக்குரிய ஊழியனிடம் கல்லாப்பெட்டியை ஒப்படைத்தான். ஆனால் அந்த ஊழியன் அவனுக்கு தெரியாமல் பணத்தை திருடி வந்தான். ஒரு நாள் வியாபாரி மறைந்திருந்து அவனை கையும் களவுமாக பிடித்தான். அதே போல உங்கள் நல்ல மனதை பயன்படுத்தி உங்களை ஏமாற்ற நினைத்தவர்களின் உண்மை முகம் வெளிப்படும். பிரபஞ்சம் அவர்களை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். என் கூடவே இருந்து எனக்கு குழி பறிச்சவனை இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டேன்னு நீங்க கமெண்ட் போடுறது உறுதி. கூட்டு தொழில் செய்ய நினைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு தகுதியான நபர் கிடைப்பார். இருவர் சேர்ந்து ஒரு தேரை இழுக்கும் போதுதான் அது இலக்கை அடையும். அதே போல உங்கள் சிந்தனைக்கு ஏற்ற ஒரு புதிய பார்ட்னர் உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வார். இதுவரை இருந்த நஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி லாபத்தை நோக்கி உங்கள் நிறுவனம் பயணிக்கும். நீங்கள் பல வருடங்களுக்கு முன்னால் வாங்கி போட்ட ஒரு நிலமோ அல்லது பங்கோ இந்த மாதம் அசுர வேகத்தில் விலையேறும். ஒரு ஏழை ஒரு தரிசு நிலத்தை வாங்கி போட்டான். ஊரே அதை வேஸ்ட் செஞ்சது. ஆனால் சில வருடங்களில் அரசாங்கம் அந்த பகுதியில் ஒரு தேசிய நெடுஞ்சாலையை அமைத்தது. அந்த நிலத்தின் மதிப்பு பல கோடி ஆனது. அதே போல
நீங்கள் மறந்து போன ஒரு முதலீடு இந்த மாதம் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொண்டு வரும். உங்கள் அம்மாவின் வழியில் இருந்த சொத்து சிக்கல்களோ அல்லது குடும்ப பகையோ இந்த மாதம் சுமூகமாக முடியும். தாய்மாமனின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஒரு தாய் தன் பிள்ளையை காப்பது போல உங்கள் தாய்வழி உறவுகள் உங்கள் கஷ்டகாலத்திற்கு பொருளாதார ரீதியாக கை கொடுப்பார்கள். இவன் ஏமாத்திட்டான், இனி இந்த பணம் வராது என்று நீங்கள் கைவிட்ட ஒரு தொகை இந்த மாதம் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஒரு நேர்மையான மனிதன் ஒருவருக்கு கடன் கொடுத்துவிட்டு தவித்தான். கடன் வாங்கியவன் தலைமறைவாகிவிட்டான். ஆனால் அவனது மனசாட்சி உறுத்தியதால் பல வருடங்கள் கழித்து வட்டியோடு பணத்தை திருப்பிக் கொடுத்தான். அதேபோல உங்கள் நேர்மைக்கு கிடைத்த வெற்றியாக அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். நீங்கள் விரும்பிய இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கும், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்து வேலைக்கான ஆணை வரும். ஒரு பறவை காய்ந்த மரத்தை விட்டு செழிப்பான மரத்திற்கு மாறுவது போல உங்கள் உத்தியோக வாழ்க்கை மாறப்போகிறது. சம்பள உயர்வும் அதிகாரமும் உங்களுக்கு கூடும். உங்கள் பாரம்பரிய தொழில் அல்லது கலைகளில் உங்களுக்கு ஆர்வம் கூடும். அதன் மூலம் புதிய வருமான வழி பிறக்கும். ஒரு சிற்பியின் மகன் நவீன படிப்பை படித்தாலும் அவனது கைவண்ணம் பாரம்பரிய சிலையிலேயே ஜொலிப்பதைப் போல உங்கள் பூர்வீக திறமை உங்களை இந்த மாதம் உலகிற்கு அடையாளம் காட்டும். உங்கள் வீட்டில் சொகுசு பொருட்கள் பெருகும். தங்கம், வெள்ளி நகைகள் அல்லது லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கும் யோகம் மேச ராசிக்கு உண்டு. ஒரு ஏழை தன் கடின உழைப்பால் தன் வீட்டிற்கு தேவையான அனைத்து சொகுசு பொருட்களையும் வாங்கி மகிழ்ந்த கதையாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். கோர்ட் படிகள் ஏறி தவித்தவர்களுக்கு இந்த மாதம் நீதிமன்றத்திற்கு வெளியேயே சுமூகமாக பேசி முடிக்க வாய்ப்பு வரும். இரு தரப்பும் அமர்ந்து பேசி உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை எட்டுவீர்கள். வக்கீல் செலவுகளும் மன உளைச்சலும் முடிவுக்கு வரும். உங்கள் வீட்டிலோ அல்லது நெருங்கிய உறவினர்கள் வீட்டிலோ சுப காரியங்கள் நடப்பதற்கான ஏற்பாடுகள் ஜூன் மாத இறுதியில் விறுவிறுப்பாக நடக்கும். கெட்டிமேள சத்தம் உங்கள் காதுகளில் ஒலிக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் குடும்பத்தின் கௌரவம் பல மடங்கு உயரும். இதுவரை ஒரு இனம் புரியாத பயத்திலோ அல்லது மன அழுத்தத்திலோ இருந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு இருண்ட குகைக்குள் பயணித்த மனிதன் குகையின் முனையில் சூரிய ஒளியை கண்டதைப் போல உங்கள் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிச்சல் பிறக்கும். சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற உங்கள் நீண்ட நாள் கனவு நனவாக போகிறது. அஸ்திவாரம் போடுவதற்கோ அல்லது பாதியில் நின்ற வீட்டின் வேலைகளை முடிப்பதற்கோ வங்கி கடன் எளிதாக கிடைக்கும். உங்கள் கனவு இல்லம் உங்கள் கண் முன்னால் உருவாவதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் சோசியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் இந்த மாதம் நீங்கள் பதிவிடும் ஒரு வீடியோ லட்சக்கணக்கான வியூஸ்களை பெற்று உங்களை ஒரே இரவில் பிரபலமாக்கும். உங்கள் திறமையை உலகம் கொண்டாடும் நேரம் இது. வியாபார விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளும் நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களையும் மிகப்பெரிய ஒப்பந்தங்களையும் தேடித்தரும். உங்கள் பிஸ்னஸ் உங்கள் எல்லையை தாண்டி விரிவடையும். மேசராசி ஆண்களுக்கு தங்கள் மனைவி, தாய் அல்லது பெண் தோழிகளின் மூலமாக பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும். அவர்களின் ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி துறையில் இருக்கும் மேசராசி இளைஞர்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய அங்கீகாரம் அல்லது பதக்கம் கிடைக்கும். உங்களின் கடினமான பயிற்சிக்கு உலகளாவிய மேடையில் பலன் கிடைக்கும். உங்களோடு பேசாமல் இருந்த பங்காளிகளோ அல்லது உறவினர்களோ தாங்களாகவே முன்வந்து உங்களிடம் பேசுவார்கள். கசப்பான கடந்த காலத்தை மறந்து உறவுகள் ஒன்று சேரும். உங்கள் பெருந்தன்மை எல்லோரையும் வியக்க வைக்கும்.
உங்களுக்கு வழிகாட்ட ஒரு நல்ல ஆசானோ அல்லது ஆலோசகரோ இந்த மாதம் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைவார். ஒரு குருவின் வழிகாட்டுதலால் ஒரு சாதாரண மனிதன் பேரரசனாக மாறிய கதையைப் போல அவர்களின் அறிவுரை உங்களை வெற்றியாளராக மாற்றும். கிரகங்களின் சாதகமான சஞ்சாரத்தால் இந்த ஜூன் மாத இறுதியில் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத பணவரவோ அல்லது பரிசோ கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இது. இதுவரை வந்த பணம் எப்படி செலவானது என்றே தெரியாமல் தவித்த நீங்கள் இந்த மாதம் முதல் தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். உங்கள் பொருளாதார புத்திசாலித்தனம் கூடும். மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உள்ளுணர்வு அதிகமாக வேலை செய்யும். உங்களுக்கு நடக்கப் போவதை உங்கள் மனமே உங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கும். இறைவனின் அருள் உங்கள் கூடவே இருக்கும். உங்கள் தகுதிக்கு ஏற்றவாறு ஒரு புதிய காரோ அல்லது பைக்கோ வாங்கும் யோகம் இந்த மாத இறுதியில் கைகூடி வரும். நீங்கள் வாங்கும் அந்த வாகனம் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை தேடித்தரும் அதிர்ஷ்ட வாகனமாக மாறும். அடுத்தவனிடம் அடிமையாக வேலை பார்த்தது போதும் என்று நினைக்கும் மேசராசிக்காரர்கள் இந்த மாதம் சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்கி அதற்கு வித்திடுவீர்கள். நீங்களே ஒரு முதலாளியாக மாறும் காலம் இது. ஊர் உலகத்தில் உங்கள் பெயரும் புகழும் அசுர வேகத்தில் பரவும். உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து வியந்து நிற்பார்கள். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். என்ன மேசராசி சிங்கங்களே, இந்த அத்தியாயங்கள்ல உங்க வாழ்க்கையோட மொத்த ஜூன் மாத தலைவிதியையும் நான் தெள்ளத் தெளிவா கணக்கு போட்டு சொல்லிட்டேன். இது வெறும் ஆரம்பம்தான். இனி உங்க காட்டில் மழைதான். நான் சொன்னதுல எதெல்லாம் உங்க லைஃப்ல அப்படியே மேட்ச் ஆகுதுன்னு மறக்காம அந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிக்க விடுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்டையும் நான் ஆவலா பார்த்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் அடுத்த மாதமும் இதே மாதிரி ஒரு மாசான வீடியோ உங்களை தேடி வரும். வெற்றி நிச்சயம். அது மேசராசிக்கு மட்டும்தான். நன்றி, வணக்கம்.